குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிசிசிஸ். தமிழ்நாட்டு அரசு சட்டப்படி நமக்கு வந்து பாலிசியே இருக்கு என்னன்னா, 1,00,000க்கு மேல சம்பளம் வாங்குறவங்க அந்த நிறுவனத்துல அதிகமா வேலை செய்யணும். மாத சம்பளம் இப்போ 1,00,000க்கு மேல அதிகமா வேலை செய்யறாங்கன்னா, அந்த மாதிரி குறிப்பா பெண்கள் அந்த மாதிரி வேலையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இன்சென்டிவ் கொடுப்போம், அரசு வந்து கன்செஷன் கொடுக்குறோம் அப்படின்றதுலாம் நிறைய கொடுக்குறாங்க. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரதானமாக ஐடி இல்லாத நிறுவனங்களா இருக்கு. ஐடியினுடைய இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவோ யூரோப்லயோ வந்து இருக்கும். ஸோ இந்த நிறுவனங்கள் அதிகப்படியாக வந்து இந்தியாவில் வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறைய வளர்வதற்கு இவங்க முக்கிய காரணம் வந்து இங்கே வந்து டெக்னாலஜி தெரிந்த நிறைய மேன் பவர் இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க ஆள் எடுக்கிறதே டிசிஎஸ், காக்னிசன்ட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் கிட்ட இருந்தான். டிசிஎஸ் மாதிரி நிறுவனங்கள் கடந்த 3 வருஷமா இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கறது இல்லை. ஸோ 1% கூட இன்க்ரிமெண்ட் கொடுக்காத நிறுவனத்துல இருந்து இங்கே வந்து நான் 50% கொடுக்குறேன், 60% கொடுக்குறேன், 100% கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஊழியர்களுக்கு அங்கே ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்குது. நல்ல பெனிஃபிட்ஸும் வந்து கொடுக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸும் பெட்டராக இருக்குது. ஸோ இதில் வந்து அதிகமாக இன்னும் வேலை வாய்ப்புகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. நம்பி போக முடியுமா? ஒரு நிறுவனத்தில் நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம், இன்சென்டிவ் சரியா இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நிறுவனங்கள் மாறுறது வந்து சரியா இருக்குமா? கண்டிப்பா. இப்போ இந்த 70,000 பேர் வந்து டிசிஎஸ் தூக்குதுன்னு சொன்னல, ஸோ அந்த தூக்குன ஊழியர்கள் எல்லாமே ரொம்ப காலமாக 10 வருஷத்துக்கு மேலே இருந்த ஊழியர்களை தான் இவங்க வந்து தூக்கியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லி தூக்குறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக இருந்துட்டீங்க, ஸோ நீங்கள் வந்து எதுவும் பெருசாக கற்றுக்கல. பட் இவங்க எல்லாம் பார்த்தா படிக்கிறாங்க, கற்றுக்குறாங்க, பல ப்ராஜெக்டுகளை செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப நாள் இருந்தாவே அவங்க வந்து நமக்கு தேவையில்லாது, அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அவங்க நம்ம தேவையில்லை, யங்ஸ்டர்ஸாக உள்ளே கொண்டு வாங்க, அவங்க தான் அதிகப்படியாக வந்து பயந்து வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏற்பாடுக்குள்ளே நம்ம போனோம்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனங்கள் வந்து நம்புகிறாங்க. அதனால் ரொம்ப காலமாக இருந்தால் வேலையை விட்டு தூக்குறது தான் வந்து ட்ரெண்டாக வந்து இருக்குது.